தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. திண்டுக்கல் பழனியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக டீ கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக டீ கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக 4000 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு சிலிண்டர் விற்கப்படுவதாக டீ கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சிலிண்டர்கள் 4000 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக டீ கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விறகின் விலையும் உயர்ந்துள்ளதால் தொழிலை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக டீ கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகமது ரியாஸ் இணைக்கிறார். வணக்கம் முகமது ரியாஸ், கூடுதல் விவரம். வணக்கம். பழனியில் வர்த்தக பயன்பாட்டிற்காக எரிவாயு சிலிண்டர்கள் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக சிறு குறு டீ கடை உரிமையாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வர்த்தக எரிவாயு சிலிண்டருக்கான பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. எரிவாயு விநியோகம் ஏஜென்சிகளிடம் கேட்டால் இருப்பு இல்லை என பதிலளிப்பதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். வழக்கம்போல் 2000 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு சிலிண்டர் தற்போது தட்டுப்பாடு காரணமாக 4000 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது. எவ்வளவு கூடுதல் விலை கொடுத்தாலும் சிலிண்டர் கிடைப்பதில்லை என புலம்பும் கடை உரிமையாளர்கள் வேறு வழி இல்லாமல் தங்கள் கடையை மூடி வருகின்றனர். சிலிண்டருக்கு மாற்று ஏற்பாடாக விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் முனைந்தாலும் விறகின் விலையும் கடுமையாக அளவிற்கு உயர்ந்துள்ளதால் தங்கள் தொழில் தொடர முடியாத சூழ்நிலை நிலை வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தேர்தல் மற்றும் திருவிழா காலங்களில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் இந்த பகுதியில் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தட்டுப்பாட்டை நீக்கி சிலிண்டர் கிடைக்க பெற வேண்டும் என கடை உரிமையாளர் ஓட்டல் உரிமையாளர்களும் தெரிவித்து வருகின்றனர். முகமது ரியாஸ் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.